Play chess online free chess games at chess.com. chess.comன்றது ஒரு சிறப்பான ஆன்லைனாக இருக்குது. நானும் chess.comல ஒரு மெம்பராக இருக்கேன். நான் லெஜண்ட் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் இப்போ எதுக்காக இதை போட்டுட்ருக்கேன்னா, செஸ் ஆடுற சில பேர் ஒருத்தராவது இதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கையில் போடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து செஸ் கேம் ப்ளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சமீப காலமாக நான் யூடியூப்பில் ஒரு 2 மந்த்தாக நான் இன்வால்வ்டாக இருக்கிறதுனால நான் செஸ் கேமே ஆடுறதில்ல. ஒரு ஈச் டே நான் ஒரு 25 கேம் chess.comல ப்ளே பண்ணுவேன். என்னால் இந்த 2 மந்த்தை ஒரு சிங்கிள் கேம் கூட ஆட முடியலன்றது தான் ரியாலிட்டி. என்னோடய பேஷன் அதை பற்றி நான் பேசணும், அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன். இப்போ நான் செஸ்ஸில் ஸ்ட்ராட்டஜிஸ்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க புக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜிஸ்க்குன்னு. எனக்கு அதை படித்தாலும் புரியாது. ஆனால் நான் ப்ளே பண்ணுறதுனால மட்டும் நிறைய லேர்ன் பண்ணுறேன். முக்கியமாக லைவ் கேமில் அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்களோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏறக்குறைய நான் 136 நாட்டு நபர்களோட விளையாடியிருக்கேன். இதில் ஒரு சிறப்பு, நம்ம பாயிண்ட் கெயின் பண்ண உதவும். முதல்ல வுட் ரவுண்ட்லேருந்து வுட் லீக்கில் ஆரம்பித்து லெஜண்ட் ரவுண்டு வரையும் வந்திருக்கும். அதுதான் ஃபைனல் நமக்கு ரவுண்டு. அதுக்கடுத்து நம்மளோட இண்டிவிஜுவல் ரேங்கிங் வேணால் ஏற்றிக்கலாம் நம்ம. அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எதிர்பக்கம் நல்லா விளையாடுறவங்க கூட ரிசைன் பண்ணுவாங்க, டைம் அவுட் ஆகிடும். அதனால் டைம் வேஸ்ட்டும் ஆகிடும். ஏதோ ஒரு காரணத்தால் நானும் கூட சில கேமை கைவிட நேரிடும். அப்படின்னா கேம் வந்து லாஸ் ஆகிடும். அதனால் தொடர்ந்து ஆட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து பொதுவாக 10 மினிட்ஸ் ரேப்பிட் தான் அதிகம் விரும்புவேன். இப்போ நான் யாராவது யூஸ் ஆகுன்றதுனால இதை பற்றி நான் சொல்கிறேன். செஸ்ஸில் டெவலப் த மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் கேம் such as knight and bishop. Don't take out queen early. Do castling as early as possible. கிங் சேஃப் ரொம்ப முக்கியம். ஆப்போசிட் நபர் அட்டாக் பண்ண காத்திருப்பார். முயற்சி செய்யணும். ஆல் மெட்டீரியல்ஸ் அட் த சென்டர் போர்டில் இருக்கணும். முக்கியமாக டோன்ட் மூவ் த மெட்டீரியல்ஸ் ரேண்டம்லி. திங்க் பண்ணுங்கள், எதிர் நபர் பிளான் என்னென்னு கவனிங்க, பிறகு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். முக்கியமாக மிஸ்டேக் சின்னதாக செஞ்சாலும் கேம் டர்ன் ஆகிடும். நெவர் டூ மிஸ்டேக்ஸ். இப்போது செஸ்ஸுன்னா என்னன்றது ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிங் அதாவது ராஜா வந்து எந்த திசையிலும் நகரலாம், ஆனால் ஒரு கட்டம்தான் நகர முடியும். ராணி இருக்காங்க பாருங்கள், நேராக, கிடைமட்டமாக, செங்குத்தாக அல்லது மூளை வெட்டமாக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நகரலாம். ரூக் யானை வந்து நேராக, கிடைமட்டம் அல்லது செங்குத்தாக எவ்வளவு தூரமாகவும் நகரலாம். பிஷப்ன்றது மந்திரி தமிழில். மூளை வெட்டமாக எவ்வளவு தூரமும் நகரலாம். குதிரை நைட் ஒரு எல் வடிவில் 2 கட்டம் நேராக, ஒரு கட்டம் பக்கவாட்டில் செல்லும். மற்ற காய்களை தாண்டி செல்லும். அதுதான் அதுக்கு ஒரு அட்வான்டேஜ். பான்னா சிப்பாய் முன்னோக்கி ஒரு கட்டம் மட்டுமே நகரும். முதல் நகரத்தில் மட்டும் 2 கட்டம் நகர்த்த முடியும். இப்போ எதிரி காய்களை மூளை வெட்டமாக வெட்டும். பின்னோக்கி பானால் செல்ல முடியாது. செக்குன்னா ராஜாவுக்கு ஆபத்து என்று பொருள். செக்மேட்னா ராஜாவுக்கு செக் வைத்து தப்பிக்க முடியாத நிலை இருந்தால்தான் செக்மேட். இதில் வந்து ஆட்டம் வந்து வெற்றியில் முடியும். காஸ்லிங் தமிழில் கோட்டை கட்டுதல். ராஜா மற்றும் யானையை ஒரே நேரத்தில் நகர்த்தி பாதுகாக்கும் முறை. இதை நம்ம எவ்வளோ சீக்கிரமும் செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. பான் ப்ரமோஷன். ஒரு பான் வந்து கடைசி வரிசையை அடைஞ்சதுன்னு வச்சுங்க, ராணியை எடுத்துக்கலாம், யானை எடுத்துக்கலாம், பிஷப் எடுத்துக்கலாம், குதிரையை எடுத்துக்கலாம். நம்ம செஸ் பிகினருக்கு ஒரு அட்வைஸ் சொல்ல விரும்புகிறேன். டோன்ட் ஒரி அபவுட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஆனால் கவனமாக இருங்க. ஓப்பனிங் மற்றும் எண்ட் கேமில் ஸ்ட்ராட்டஜிஸை வீழ்த்த முடியும். வின் பண்ணுறமோ லாஸ் பண்ணுறமோ எதுவும் முக்கியம் இல்லை. ஆனால் பாயிண்ட்ஸுக்கு வின்னிங் முக்கியம். லாஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் கேமில் பாயிண்ட் வரும். ஒரு பீஸாக இருந்தாலும் மறுபடியும் அதையே மூவ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு நைட்டை மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, திரும்பவும் நைட்டே மூவ் பண்ணக்கூடாது. ஆனால் நைட்டை வந்து ஆப்போனண்ட்டு ஹோல்ஸ் பிளேஸில்
ப்ளேஸ் பண்ணலாம். பானை டூ மச்சாக ஓப்பன் பண்ணக்கூடாது. பிகாஸ் எவ்ரி பான் மூவ் கிரியேட் எ வீக்னஸ். In the opening, try to develop all your pieces as soon as possible. Sometimes exchange the best pieces of the opponent. Exchange your worst pieces too. Knight and bishop முதல்ல வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. முக்கியமாக early castling for king very safe. புக்ஸ் மூவ் வந்து 33 இருக்குங்க. சத்தியமாக எனக்கு புரியாது. உதாரணமாக ரெட்டி, கேஐஏ, இங்கிலீஷு, டச்சு இப்படின்னு இருக்கும். இது ஆல்ரெடி இருக்கிற புக்ஸ் மூவ் தான். இதில் 33ல் நான் 17 மூவ் செஞ்சுருக்கேன் இது வரைக்கும். இது வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால என்னால் லேண்ட்ஸ்கேப்பில் சரியாக வீடியோ செய்ய முடியல. செஸ்ஸில் மொத்தம் 64 கட்டங்கள் கொண்ட பலகை, 2 நபர் ஆடும் விளையாட்டு. ராஜாவை நகர முடியாதபடி முற்றுகையிடுவது செக்மேட்டு. இதன் நோக்கம்தான். ஒயிட் பீசஸ் முதல்ல நகர்த்த வேண்டும். பலகை வந்து வலது பக்கம் மூளை கட்டும் ஒயிட்டாக இருக்கணும். ராணி தன் வண்ண கலர் கட்டத்தில் இருக்கணும். வெள்ளை ராணி ஒயிட் கலர்லேயும், கருப்பு ராணி கருப்பு கலர்லேயும் இருக்கணும். இப்போது ஆட்ட வல்லுநர்கள் ஒவ்வொரு பீஸுக்கும் ஒரு மதிப்பெண்கள் தந்திருக்காங்க. ராணிக்குன்னா 9 பாயிண்ட்ஸ், யானைக்கு 5 பாயிண்ட், பிஷப்புக்கு 3 பாயிண்ட், பானுக்கு 1 பாயிண்ட், குதிரைக்கு 2 பாயிண்ட்டு. ஒரு எளிய பான் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சக்தி படைத்த ராணி காயாக மாறிப்போகுது. அதனோட சிறப்பு வேறு எந்த கேம்லேயும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன பான் ஒரு ராணியாக சேஞ்ச் ஆகி கேமே சேஞ்ச் பண்ணுது. இப்போது வெற்றி தோல்வி இது மட்டும் முக்கியம் இல்லை, இன்சஃபிஷியன்ட் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. எஞ்சியுள்ள காய்கள் கொண்டு வெற்றி பெற அளவுக்கு சக்தி இல்லாத நிலை வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபோர்ஸு. அப்புறம் ஸ்டேல்மேட்னால் ராஜாவுக்கு ஆபத்து இல்லை, ஆனாலும் நகர்த்த முடியாத நிலை வந்து ஸ்டேல்மேட்டு. முடிவில் முற்றுகை 3 முறை தொடர்ந்தால் அது ட்ரா. செஸ் வந்து சதுரங்கம் இந்தியாவில் தோன்ற ஒரு பழமையான விளையாட்டு. சதுரங்க என்ற ஒரு கிபி 6ஆம் நூற்றாண்டில் குப்தர் காலத்தில் உருவானது இந்த செஸ்ஸு. முதல் உலக செஸ் சாம்பியன் வந்து ஆஸ்திரிய வீரரான வில்ஹெல்ம் ஸ்டெயின்பஸ். தற்காலத்தில் இந்தியாவில் தலை சிறந்த வீரர் வந்து யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த், குகேஷ், பிரக்ஞானந்தா. ஆனந்த் வந்து 5 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். 18 வயசில் 2024 உலக சாம்பியன் வந்து நம்ம குகேஷ் சாதனை படைச்சிருக்காரு. பிரக்ஞானந்தா உலக நம்பர் 1 வீரன் மேக்னஸ் கார்ல்சனை வீழ்த்தியிருக்காரு. இப்போ இன்னொன்று சொல்லணும், நம்ம இப்போ மொத்தம் வந்து காயின் பற்றி பேசலாம். இப்போ வரிசை ஒன்றுக்கு 8 கட்டங்க இருக்குல்ல, இதில் வந்து நம்ம கருப்பு கட்டங்க 32, வெள்ளை கட்டங்க 32, ஆக மொத்தம் 64. இந்த காய்கள் வந்து கருப்பில் 16 இருக்கும், வெள்ளையில் 16. 1 ராஜா, 1 ராணி, 2 பிஷப், 2 ரூக்கு, 2 நைட்டு, 8 பானு. ஏன்னா 16 பிளாக்ஸில் இருக்கும், 16 ஒயிட்டில் இருக்கும். பொறுமையாக யாராவது இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அவங்க அனைவருக்கும் நன்றி. இது நான் லெஜண்ட் ரவுண்டில் போன பாயிண்ட்ஸ். இது டேவிட் கோச் பீட் பண்ணது 1001 லெஜண்ட் ரவுண்ட் எண்டு. 1 வீக் நடக்குங்க இந்த கேம் எப்போவுமே. இதுதான் ஃபைனல் ரவுண்ட். இப்போ ஆக்சுவலாக என்னோடய பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகிட்டுருக்கு, நான் கேம் ப்ளே பண்ணாததால். மறுபடியும் நான் ப்ளே பண்ணால் தான் 1000 கிராஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக 776 தான் இருக்குது இப்போ என்னோடது.